ஸ்குவாட் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியில் இங்கே ஹோட்டல் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டேங்க. கொடுத்தாங்க கடலக்கறியும் அப்புறம் முட்டை கிரேவின்னு கொடுத்தாங்க. முட்டை கிரேவி ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. கடலக்கறி சொல்லவே வேணாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லைங்க. நீங்க எங்க போறீங்க? ஆணி போடுங்க. ஆணியே புடுங்க வேணாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸ்குவாட் இங்கே வந்து நாங்கள் ரூம் ஸ்டே தான் எடுத்திருக்கோம். இங்கே ரெண்ட்டு என்னென்னு தெரியல, அதை கேட்டு என்னென்னு சொல்கிறேன். இது இப்போ போயிட்டு நாங்கள் பீச் பார்க்க போகிறோங்க. இங்கேருந்து பக்கம்தான், வாக்கப் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ பீச்சுக்கு போயிட்டு பசங்களாம் கொஞ்சம் அலப்பறை பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் ஷிஃப்ட் பண்ணி கிளம்ப வேண்டியதாங்க. அடுத்து ஒரு ஸ்பாட் சொல்லியிருக்காங்க, ஒரு ஃபால்ஸ் ஒன்று சொல்லியிருக்காங்க. அந்த ஃபால்ஸுக்கு தான் இப்போ போக போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த பீச்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃபால்ஸுக்கு போகிறோம். ஓகேங்களா? ரேட் பார்த்தீங்கன்னா நாங்கள் 6 பேர் சேர்ந்து கிட்டத்தட்ட 1500 தான் வந்துச்சு. அது விட வீடு மாதிரி தான் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ரூம் எப்படி இருக்குன்ட்டு. இது பசங்களுக்கு வந்தால் ஒர்த்து தான் இது. ஸோ இந்த ரூம் நாங்கள் 2 ரூம் எடுத்திருந்தோம். இது ஒரு பெரிய ரூம் ஒன்று, அப்புறம் இங்கே ஒரு ரூமுங்க. இந்த 2 ரூமுக்கு சேர்த்து பார்த்தீங்கன்னாவே 1500 தான். ஒர்த்து தாங்க. மற்ற இடத்துலலாம் போனீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 4000 மேலே வாங்குவாங்க 6 பேருக்கு. இங்கே 6 பேருக்கு சேர்த்து 1500 தான். ஸோ 24 hours பேக்கேஜ் தான் எடுத்திருக்கோம். இது பார்த்தது தட்டா கடா கருமமாக ஒரு பேருங்க. இங்கே தான் சாப்பிட போகிறோம்னு நினைக்கிறேன். இங்கே தான் ஸ்பாட் சாப்பிட போகிறோம். A few moments later. ஸ்குவாட் இங்கே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் ஒரு வழியில் இங்கே ஹோட்டல் ஒன்று தான் இருக்குது. ஸோ அதனால் சாப்பிட்டேங்க. கொடுத்தாங்க கடலக்கறியும் அப்புறம் முட்டை கிரேவின்னு கொடுத்தாங்க. முட்டை கிரேவி ஒரு அளவுக்கு தான் இருந்துச்சு. கடலக்கறி சொல்லவே வேணாம், அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பரவாயில்லைங்க. இங்கே பக்கத்தில் இந்த ஒரு ஃபுட் கடை தான் இருந்துச்சு. அதனால் ஓகே அப்படின்ற மாதிரி சாப்பிட்டோம். நாங்கள் சாப்பிட்டு நீ பீச்சுக்கு அப்படியே போக வேண்டியதாங்க. போயிட்டு ஃபன் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் ஒரு பிளேஸ் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னு கிளம்புறப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? ஸ்குவாட் இப்போ நம்ம வந்தாச்சுங்க பீச்சுக்கு. காமிக்கிறேன் பாருங்கள். செம்மையாக இருக்குல்ல. எல்லாம் ஃபாரினர்ஸ்லாம் அதிக பேர் இருக்காங்க, இங்கே வராங்க. பாருங்க ஆள் எப்படி இருக்காருன்ட்டு. வா, செம்மையாக இருக்குது. நீ கொஞ்சம் குளிக்க வேண்டியதுதான். கோவாவில் இருக்கிற எல்லா இதுவுமே இங்கேயும் இருக்குங்க. ஸ்கூபா டைவிங், அப்புறம் பேராஷூட்டில் பறக்குது. அங்கே பாருங்கள், தெரியுதுங்களா? எல்லாமே இருக்குது இங்கே. ஸோ நான் அவனை சொல்லி நிறுத்திக்கிறேன். இது நல்லா இருக்கு. டிக்கெட் வச்சிருக்கேன். பாலாறு சாப்பிட்டு மூடிக்கிட்டு பாப்போம். ஸ்குவாட் இது என்னன்னு பார்த்தீங்களா? ஜெல்லி ஃபிஷ்ங்க. பெருசாக இருக்குது, உயிர் தெரியுது. நாங்கள் பாருங்கள். உயிர் இருக்குங்க, ஆனால் தண்ணி இங்கே வராதனால போக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். குளிச்சாச்சு, குளிச்சுட்டு கிளம்புறோங்க. செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. ஸோ பசங்க யாரும் அதிகமாக குளிக்க வரல. நான், ரஞ்சித், இமாம் நாங்கள் 3 பேர் தான் போய் குளித்தோம். இளநிலாம் குடிச்சிட்டு செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. போய் ரூமில் போய் குளிச்சுட்டு அப்புறம் நாங்கள் ஒரு ஃபால்ஸுக்கு ஒன்று கிளம்புறோம். ஓகேங்களா? எடுத்து கட்டிட்டு கிளம்ப வேண்டியதாங்க. அப்படியே அந்த ஃபால்ஸுக்கு போனோம். இப்போ நம்ம கிளம்பியாச்சுங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோன்னா ஒரு ஃபால்ஸுக்கு போயிட்டுருக்கோங்க. அந்த ஃபால்ஸ் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா திப்பரப்பு ஃபால்ஸ். அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் ஒரு வியூவில் தான் இருக்குது. ஸோ நம்ம மேப்பில் வந்து திப்பரப்பு ஃபால்ஸ்ன்னு போட்டாவே எக்ஸாக்டான லொக்கேஷன் வந்துடும். நம்ம அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். போயிட்டு அங்கே செம்ம ஃபன் பண்ண போகிறோம். நம்ம கன்னியாகுமரி ரூட்டில் போயிட்டுருக்கோம். மார்னிங் விட ஒரு 12 o'clock ஆயிடுச்சு. எல்லாமே அங்கே
பீச்சில் கொஞ்ச நேரம் எல்லாம் ஃபன் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் ரூமில் செக் அவுட் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. இப்போ போகிற வழியில் ஒரு ஃபால்ஸ் சொன்னாங்க, அது பேர் வேறு மறந்துருச்சுங்களே, முன்னாடி சொல்லியிருப்பேன். இப்போ அந்த ஃபால்ஸுக்கு தான் போகிறோம். இங்கேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வருது. அண்ட் திடீர்னு சேஞ்ச் ஆகலாம் அங்கே போயிட்டு. ஸோ எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ணியே போகல நாங்கள். ஆன் த வேலை என்னென்ன இருக்கோ அப்படியே பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கோங்க. சும்மா வேற மாதிரி இருக்குல்ல அப்படியே. ஓ நல்லா இருக்குங்க. இந்த மாதிரி புது புது இடத்துக்கு வந்தால் தான் நமக்கு அனுபவம் இருக்குது. ஒரே இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒன்றுமே தெரியாது. நம்ம சதீஷ் மேப்பு பயங்கரமாக போடுறாங்க. மாற்றி இந்த சந்துக்குள்ளேயே சுற்ற விட்டுட்ருக்காங்க அப்போத்துலேருந்து. நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். இப்போ பாருங்கள், திருப்பி இன்னொரு கட்டுக்குள்ளே போகிற சொல்கிறாங்க. அது திருப்பி வேறு ஒரு மெயின் ரோட்டில் வந்து ஏறப்போகுது. ஐயோ ஐயோ. இதோட எத்தனை கட்டுக்குள்ள புது வெளியே வந்துட்டு இருக்கோம் சாமி. ரூட் கரெக்டு தாடா. நீ சந்துக்குள்ளேயே தான் விடுற வண்டியை. ஸ்குவாட் இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், ஃபால்ஸுக்கு போகிறோமா இல்லை எங்கன்னா போய் முட்டு சந்தில் முட்டிட்டு நிற்க போகிறோமான்னு தெரியல. மேப்பு இருக்கிற ஷார்ட்கட்டை மட்டும்தான் காட்டுது, கரெக்டான ரூட்டே காட்ட மாட்டேங்குது. ஸ்குவாட் அந்த ஃபால்ஸுக்கு போகிறோன்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ போயிட்டுருக்கோங்க வழி தெரியாமல். ஸ்குவாட் நம்ம வந்தாச்சு, போயிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபால்ஸு. ஹியூமானிட்டி பண்ணலாமா? டேய் ரஞ்சித், இந்த பக்கம் வா. அங்கே பாருங்க ஃபால்ஸ் பயங்கரமாக இருக்குல்ல. வா சூப்பராக இருக்கு பாருங்க ஃபால்ஸு. பாருங்க செம்மையாக இருக்கு ஃபால்ஸு. இங்கே பாருங்க, கிட்ட காமிக்கிற தெரியுதா அங்கே பாருங்க. ஓ சூப்பராக இருக்குல்ல. இன்னும் நம்ம க்ளோஸில் போய் காமிக்கிறவங்களுக்கு பாருங்கள். இதுக்கு மேலே க்ளோஸாக போய் காமிக்க முடியாதுங்க, அதனால தான் இங்கே நின்று கட்டுறேன். ஏன்னா கயிறு போட்டிருக்காங்க, போக முடியாது. பார்த்துக்குங்க, வேறு லெவல் இருக்குல்ல ஃபால்ஸு. ஓஹோ செம்மையாக இருக்குது. ஓ இங்கே தான் குளிக்க போகிறோம் கீழே. வரும் எல்லோரும் குளிச்சுட்ருக்காங்க அங்கங்கே. செம்ம ஃபன் பண்ணிகிட்டு இருக்காங்க இங்கே. நம்மளும் போய் ஃபன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு போட்டிங் போயிட்டு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும், எந்த ஃபன்னாக இருந்தாலும். என்ன மாப்பிள்ள, கரெக்டு தானே? கொஞ்சம் இங்கே ரஷ்ஷாக இருக்கிறதுனால அப்படியே ஸ்லோவாக தான் நடந்து போகிற மாதிரி இருக்குது. போட்டிங் போக முடியுமா என்னன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நம்ம அவ்வளோதாங்க, பெடல் போட்டு போகிறாங்க. சென்டரில் என்னைய உட்கார வச்சுட்டாங்க, கீர் மாற்றி மாற்றி போடுறாங்க. ஸ்குவாட் அந்த ஃபால்ஸ் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா திப்பரப்பு ஃபால்ஸ். அது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் சென்ட்ரலில் தான் இருக்குது. அங்கே எல்லாம் பார்த்து முடிச்சுட்டுங்க, எல்லாம் செம்ம ஃபன், செம்ம என்ஜாய் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே ரிட்டன் வந்து இங்கே கிளம்புறோங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொட்டிப்பாலம்ங்க. அடுத்தது
தொட்டிப்பாலம் போயிட்டு அங்கே எப்படி இருக்குது வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு நம்ம ரிட்டன் அப்படியே கன்னியாகுமரி கிளம்புறது.